அடுத்து சென்னை நந்து அவர்களுக்கு. அடுத்ததாக பேராசிரியர் சோமன்ராஜ் அவர்களுக்கு. அடுத்து கவிஞர் சுரா அவர்களுக்கு. இந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பாடலாசிரியரும் கதை வசனகர்த்தாவுமான நந்தகுமார் அவர்களுக்கு. ஏன் அவருக்கு மட்டும் சோகமாக தட்டுறீங்க? நல்லா பிரைட்டா தட்டல. பாடும் கையிலேன்ற படம் வந்து சீராத் இருக்கு. அதனுடைய இசை அவருடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு இன்னைக்கு சிறப்பாக நடந்திருக்கு. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்த சென்னை நந்தவர்களுக்கும் இசையமைப்பாளர் சோமன்ராஜ், கவிஞர் சுரா மற்றும் வந்துள்ள நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சேர்த்துக் கொள்கிறேன். மேலும் இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். அதே சமயத்தில் 4 பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 3 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஒரு சாங் வந்து சுரா அவர்கள் எழுதுகிறாருக்கேன். முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் உருவான கதை தான் இது. இந்த கதை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடகி கோயில் திருவிழா மற்றும் மற்ற இடங்களில் பாடுறாங்க. அவங்களுக்கு சினிமாவில் பாடணுன்னு ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. அதுக்கப்புறம் அதே ஊரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் வராரு. அவரை சந்திச்சோன்னா அவர் வாய்ப்பு கொடுக்குறன்னு சொல்லி சென்னைக்கு வந்து அவங்க லட்சியத்தில் எப்படி அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்றது தான் கதை சார், படத்தில் கதை. இந்த கதையினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெம்புடிப்பட்ட திருத்தணியில் நடைபெற்றதுங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இந்த கதையை வந்து நான் பல தயாரிப்பாளர்கிட்ட போய் சொன்னேன். சில தயாரிப்பாளர்கள் நல்லா தான் இருக்குது, பண்ணலாம், ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்மளே இது நல்ல கதை, நல்ல பாடல்கள் இருக்குது, ஏன் நாமளே இதை எழுதி இயக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயாரிக்கும் நானே செஞ்சேங்க. அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து என்னுடைய குடும்பத்தார், உதாரணம் சொன்னால் என்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள், மைத்துனர்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு வந்து சான்றிதழுக்காக மூவ் பண்ணும்போது தமிழ்நாடு சிறுமொழி தயாரிப்பாளர் சங்கம் திரு அன்பு செல்வன் அவர்கள் வந்து கூட இருந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்தாருங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. மற்றபடி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மற்றுமுள்ள அனைத்து இந்த விழாவுக்கு வருகை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த படத்தை எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா சின்ன படங்கள் வந்து எடுத்தால் எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் தான். 16 கூட சின்ன படம் தான் அப்போ இருந்த காலகட்டத்துங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய படங்கள் வந்தது. அதே மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய புது புது படைப்புகள்லாம் வரும். மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நானே தயாரித்து எழுதி வைக்கிறேன். மற்ற இங்கே வந்து அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, நன்னிலை உனக்கு என்றால் எனக்கும் தானே என்று என் தமிழை வாழ்த்தி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே என்ற தாய்மானவரின் இறைவாழ்த்தோடு என் உரையை தொடங்குகிறேன். திரைப்படத்தில் இயக்குனர் ஆக வேண்டும் என்று நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அஞ்சல் வெளியில் படித்து 6 மாதம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன். ஆனால் கிராமம் விருதுநகர் மாவட்டம், அதான் சிறுவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம், விவசாய குடும்பம். படிப்பே வராது. எனக்கு தமிழ் வந்தது. என் தந்தையார் ஒரு புலவர், என் தாத்தா தமிழ்நாட்டிலேயே சிறந்த புலவர் இரா இளங்குமரனார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், அவருக்கு இணையான புலவர். 660 புக்கில் இருக்காரு. 2021 கவர்னார். அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்ததால் தமிழையே மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை தமிழ் சங்கத்தில் படித்தேன். பேராசிரியர் பொன் விஜயன், பேராசிரியர் ஜெயமூர்த்தி அவர்கள் எனக்கு இலக்கணத்தை
எப்படியெல்லாம் பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ் சங்கம் சென்றேன். படித்து பாஸ் பண்ணா போதும். கற்றுக் கொடுத்தார்கள். என் ஆசான்களைத்தான், என் கவிதை ஆசான்களை இங்கே முதலில் பதிவு செய்யவில்லை என்றால் என் திரைப்படத்துறை பயணம் நன்றியற்றத்தனமாக ஆகிவிடும். அதை பிறகு படித்து தமிழாசிரியராக சென்னையில் செட்டிநாடு வித்தியாசனம் பள்ளியில் 23 ஆண்டுகளாக தமிழாசிரியர் பணி. திரைப்படத்தில் நான் 5 ஆண்டுகள் வாய்ப்பு கேட்டு ஏறி இறங்கி ஒரு 5-6 லட்சம் காலியாயிடுச்சு. அது பிறகு வாய்ப்பு வராது, விலகிட்டு அவருடைய மச்சான் ஸ்ரீதர் நந்தகுமார் சாரோட மச்சான் என்னோட பையனாற்றுக்கிறார், அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். சரி, கதை கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் பிறவி நோக்கம் திரைப்படத்துக்கு எழுதவில்லை என்றாலும் பரவாயில்லை, புத்தகம் நிறைய எழுதியிருக்கேன், 25 நூல்கள், 3 முறை அரசு விருது கிடைத்திருக்கிறது. அதுவே எனக்கு பெருமையானது, மகிழ்ச்சி. இப்படி இன்னும் பல அரசு விருதுகள் வந்து கொண்டு இருக்கும். அவ்வளவு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி, ஓலைச்சுவடி ஆராய்ச்சி, தமிழ் சொல்ல ஆராய்ச்சி, மரபு கவிதை, ஆண்டாள் அந்தாதி என்று 100 பாடல் அந்தாதி எழுதி 2021 வெளிவந்தது. இசைப்பலையாக வந்து விட்டது. இப்பொழுது முருகன் அந்தாதி வர இருக்கிறது. 3வது அந்தாதியும் சிவபெருமானை பற்றி வரும். தமிழ் இலக்கிய உலகில் 3 அந்தாதி எழுதிய முதல் கவிஞர் என்ற பெருமையை இறைவன் எனக்கு தர இருக்கிறான். இதுவரை 2 அந்தாதி தான். 2 அந்தாதி கம்பர் எழுதியிருக்கிறார், இன்னொரு கவிஞர். 3வது கவிஞராக அடியேன் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்தாதி எழுதுவது அவ்வளவு சிரமம், எளிதான விஷயம் அல்ல. அது இறையருள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். அந்த இறையருளை உணர வேண்டும், உணர்த்த முடியாது. இப்படி என் இலக்கிய பயணத்துக்கு இடையில் ஒரு வாய்ப்பு வந்தது. அவர் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்தவர், பெரிய பதவி. அடுத்து டாக்டர் சோமன்ராஜ் ஐயா அவர்களை ஒரு கம்பெனியில் செலுத்தோம். இவர் பெரிய இசை மேதை. இளையராஜா ஐயா அவர்களிடம் 7 படம் இசையமைத்தவர். தனியாக 3 படம், பவளக்கொடி, தாட்பூர் தஞ்சாவூர் போன்ற படங்கள். அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மாதிரியே இருக்கும். அவருடைய சிஷியர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை எனக்கு நண்பராக வந்தார். பாட்டு எழுதினேன். மறைந்த தசி அவர்கள் தான் முதல் இசையமைத்தார். நன்றை இயன்றவர் எல்லாம் அமைச்சிட்டாரு. அவர் கொஞ்சம் மனநிறைவு வரல எனக்கு. திரும்ப ஐயா வளைத்தேன். நட்புக்காக வந்து 2வது பாடலை பார்த்துருப்பீங்க. உன் பாடல் ஒரு நாளில் உலக ஆளுமை. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கவிதை எழுத ஆரம்பித்தேன். சிவபெருமான் கனவில் வந்து அருளி முத கேட்டார், என்ன செய்ய போற? கவிதை எழுத போறேன். கவிதை எழுதி உலகம் முழுசும் பரப்பு. இதுதான் 7ஆம் வகுப்பில் கண்ட கனவு. முதல் வரி, கவிதை எழுதி உலகம் முழுவதும் பரப்பு என்று அந்த ஒரு வரி இன்று நந்தகுமார் ஐயா அவர்கள் மூலம் நிறைவேறி இருக்கிறது என்று பெரிய எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கனவில் எழுதிய கவிதை கனவு நனவாகிறது. ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது என்பது அவருடைய லட்சிய கனவு. திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்பது என் லட்சிய கனவு. இசைஞானி அவர்களிடம் சேர்ந்து இசையை கற்றுக்கொண்டு இசையமைக்க வேண்டும் என்று அவர் கனவு முதலில் நிறைவேறியது. 2வது முறை இயக்குவது கனவு நிறைவேறியது. 3வதாக அவர் வாய்ப்பு கொடுத்தவுடன் என் கனவும் நிறைவேறியது. ஒரு திரைப்படத்தில் பலருடைய கனவுகள் சேர்ந்துதான் ஒரு கனவு தொழிற்சாலை உருவாகும் என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த படத்தை அவர் எவ்வளவு சிரமப்பட்டு தயாரிச்சார்னா, பேச்சு சரியா வரல, பேச தெரியும், அவ்வளவு வழி உள்ள இருக்கு, வார்த்தை வரவில்லை. அப்ப சுருக்கமா முடிச்சுட்டாரு. என்ன ஒண்ணுன்னா, ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது எப்படி என்பது எல்லாரும் தெரியும். ஊடக நண்பர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவ்வளவு டேட்டா கையில் வச்சிருப்பாங்க. தொழில்நுட்ப கலைஞர்கள் உங்களுக்கும் தெரியும். எனக்கு குறைவாக தெரிந்த நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் உங்களிடம் ஒரு ஒரு மணித்துளிக்குள் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விளக்கு ஏற்ற வேண்டும், தாய்மார்களுக்கு தெரியும், திரி வேண்டும், எண்ணெய் வேண்டும், அதுக்கு முக்கியம் விளக்கு வேணும், நெருப்பு வேணும். இத்தனையும் சேர்ந்து பற்ற வைக்கிறதுக்கு வேண்டும். அப்போ ஒரு விளக்கு எரியும். அதே போலதான் இந்த திரைப்படத்தை எப்படி தயாரிப்பது, எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதை 3 வார்த்தைகளில் சொல்ல முடியும். கண்ணீரை நெய்யாக்கி, முடியாத விஷயம். இதுக்கு பேர் இருள் பொருள் ஓமை அணி என்று இலக்கணத்தில் சொல்லுவோம். கண்ணீரை நெய்யாக்கி, கனவுகளை திரியாக்கி, தண்ணீரில் நெருப்ப எடுத்து விளக்கேற்றுவதுதான் திரைப்படம். அப்ப எவ்வளவு இதுல சிரமம் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பை குறைந்த செலவில் நிறைந்த படமாக ஆக்கியிருக்கிறார். 80-90களில் வரவேண்டிய படம் கால தாமதம் ஆனால் என்ன, இப்பொழுதெல்லாம் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், இசையும் பாடலும் கேட்க வேண்டும் என்றால் தலைவலி மாத்திரை கண்டிப்பாக செல்ல வேண்டும். அப்படி பல பாடல்கள் வருகிறது.
பழைய இசை வருகிறது என்று மக்கள் சொல்லுகிறார்கள். நம்மளும் கொஞ்சம் உணர முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமையான இசையும் ஆங்கிலம் கடக்காத வார்த்தைகளும் எல்லா பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் வரக்கூடிய தமிழ் படங்களிலே ஆங்கிலம் கடக்காமல் எழுத வேண்டும். வடமொழி கூட எப்படின்னா தமிழில் இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் வடமொழிக்கு போயிருக்கிறது என்பதும் நிரூபணமாகும். காணம் என்பது வடசொல் என்று நாம் அறிகிறோம். இதனுடைய வேர்ச்சொல் தமிழில் உண்டு. கான் சூரல் பம்பிய சிறுகான் யாரே என்று சங்க இலக்கியத்திலே ஒரு வரி வரும். சிறு கான், கான்னா காடு, சிறிய காட்டாறு, சிறுகான் யாரே ஆறு. அப்ப கான் என்றால் காடு. காட்டில் என்ன கிடைக்குது? இசைக்கருவி. யாராவது சொல்லுங்க. மூங்கில். அருமையா. அப்ப காட்டில் விளையக்கூடிய மூங்கில், அதில் இருந்து ஒரு இசைக்கருவியை தயாரிக்க முடிகிறது. அந்த இசை நம்மளை கட்டி போடுகிறது. புல்லாங்குழல் ஒன்றுதான் மனதை மயக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. கண்டிப்பா எல்லாரும் வந்திருப்பீங்க. அதனாலதான் கண்ணனுக்கு பாடும் பொழுது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாடுங்களே என்று அந்த பாடல் மிகவும் புகழ் பெற்று விட்டது. அப்படிப்பட்ட தமிழ் ஆளுமை செய்கின்ற திரைப்படத்தை திரைப்படத்துறையில் ஆங்கிலம் கலக்காமல் எழுதி நல்ல இசையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் நோக்கம். மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்கள் பேசுகிறாங்க தெரியுமா, அவங்க ஏதோ ஒரு டியூன், ஒரு மெட்டு, சில வரிகளை விரும்புகிறாங்க. ஒரு 15-20 வயசு வரைக்கும். எப்போ மாறுது, ட்ரெண்ட் மாறுது தெரியுமா? கல்யாணம் முடிக்காம பார்த்தீங்களா? அது ஆணும் சரி பொண்ணும் சரி, ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்துக்கு பிறகு நல்ல இசை கேட்க வேண்டும், நல்ல பாட்டு கேட்கணும், நல்ல குடும்பத்தோடு போய் பார்க்குற படம் பார்க்கணும் என்ற முடிவுக்கு அவன் அனுபவப்பட்ட பிறகுதான் வருகிறான். அந்த அனுபவப்பெற்று வருகின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட குடும்பத்தை நிறைய பேர் வந்துடலாம். அப்போ ரசிகர் மன்றத்தை நம்ம எப்படி பிரிக்கணும்? 3-4 வகையாக பிரிக்கலாம். பக்தி படத்துக்கு ஒரு குரூப் இருக்கு, காதல் படம், நகைச்சுவை, இப்படி பட்டியலில் எல்லாம் கலந்த பலரசம் போலவும் படம் வரும். அப்படிப்பட்ட சிறந்த படங்களை இன்னும் அடுத்து காசு படம் தொட்டு முக்கால்வாசி முடிஞ்ச படம் 2 மணி எடுத்துக்காரு, 1/2 மணி நேரம் இருந்தேன். அதுலேயும் 2 பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுலேயும் என்ன பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள், கதை அம்சம் எல்லாம் இது காணாத எல்லாவற்றையும் அது காணலாம். ஏன்னா கதை வேறு, காட்சி வேறு, வரிகள் வேறு, வார்த்தை வேறு, வாழ்க்கை வேறு, அனுபவம் வேறு, எல்லாம் வேறு வேறு வேறாக இருந்தாலும் என் தாயும் தமிழும் ஒன்று என்பதைத்தான் நிரூபிக்கக்கூடிய படம் காசு பணம் துட்டு. இதில் காசு பணம் துட்டு வரணும், கவலைப்படாதீங்க ஐயா. வீடு கட்டுறதுக்கு சம்பளத்தில் மிச்சம் வச்சு ஒரு இடம் வாங்கினேன். அவர் தெரியும். 2வது படத்துக்கு காசு பணம் துட்டு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஏன் ஒரு அந்த காளி மனையை விற்று உங்களுக்கு ஒரு படத்தில் இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையை ஊட்டி இப்போ கொஞ்சம் நாளாக தெம்பா இருக்காரு. இப்படி பல இணை தயாரிப்பாளர்கள், ஒரு பாட்டு எழுத வந்தேன், ஒரு இணை தயாரிப்பாளர் ஆகிறது நானே ஒத்துக்கிட்டேன். இப்படி நல்ல படமும் நல்ல கதையும் வருகின்ற பொழுது எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும். எல்லாரும் வாழ்க்கையும் வளர வேண்டும். தாய்மார்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை தமிழ் சொல்லி வளர்க்க வேண்டும். தமிழால் இசையால் வாழ வேண்டும். இசையையும் தமிழையும் சுவாசிக்கின்ற பொழுது ரத்த கொதிப்பு வராது, சக்கரை நோய் வராது. அப்படிப்பட்ட இசையும் பாடல்களும் இனி வரும். நாம் எல்லோரும் நலம் பெறுவோம், மன ஆரோக்கியம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம். நந்தகுமார் சார் எனக்கு ஒரு 15 இயர்ஸாக தெரியுங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எந்தளவுக்கு போராடினார் எல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒரு கதை என்பது இந்த காலத்தில் வேறு மாதிரி வந்துச்சு, எல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும் திரைப்படம் பார்க்கக்கூடிய அளவில் வந்திருக்கு. சினிமா ட்ரெண்டே மாறி போச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியுங்க. சார் இந்த கதையை ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப யோசனை செய்து ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு 35 நாள் ஷூட்டிங் வச்சுருக்காருன்னா 35 கல்யாணம் பண்ண மாதிரி, அந்த செலவுக்கு பண்ண மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காருங்க. இது ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியோர்களும் குடும்பத்தாரும் ஏனைய பார்வையாளர்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராவது, ஒரு 20 பேர்த்தாவது சிங்கிள் பர்சன் ரெக்கமெண்ட் பண்ணால்
கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வெற்றியடைய வேண்டும். சினிமா திரும்பவும் சினிமா பழைய ட்ரெண்டுக்கு வரணும்னா வந்தால் ஒரு 2 hours பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபீல்டுக்கே போகிற மாதிரி, அந்த பர்டிகுலர் கதை காட்சிக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அதற்கு முன்னோடியாக திரும்பவும் ஒரு நல்ல படம் நந்தகுமார் இயக்குனர் அவர்கள் மூலமாக வந்திருக்கிறது. மற்றபடிக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு எல்லோரும் வாழ்ந்து வந்திருக்கும் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன், வணங்குகிறேன். வணக்கம். திரை நட்சத்திரம் புவனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு டைரக்டர் நந்தகுமார் அவர்கள் மரியாதை செய்வார். இங்கு வந்திருக்கும் திரைப்பட ஜாம்பவானவர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு கரகாட்டக்காரன் சார் சொன்ன மாதிரி கிழக்கு சீமையிலே அந்த வரிசையில வந்த ஒரு படம் தான் வந்து இந்த பாடும் கோயிலே. நமக்கு ஒரு பெரிய படைப்பை வந்து கொடுத்திருக்காரு நம்மளுடைய இயக்குனர் சார் அவர்கள். இன்னும் ரொம்ப இதுல கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரம் எப்படின்னா ஒரு 100 குணா, அதுக்கப்புறம் வந்து 100 சேது, இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்தையும் இதுக்குள்ள ஒரு பெரிய படைப்பா கொண்டு வந்து நமக்கு ஒரு திரை காவியமா வந்து கொடுத்திருக்காங்க. திரு இயக்குனர் நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லாம அவர் கூட வந்து ஒர்க் பண்ண திரைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வெற்றி விழா காணணும், 100 நாளைக்கு மேல போய் வெற்றி விழா காணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நடிகர் யுவான் பியர் வயோனி. மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களே, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே பாடல்கள் சூப்பராக இந்த படத்தில் பார்த்ததில் பாடல்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ இனிமையாக இருக்குது, மெலோடியாக இருக்குது. மெலோடிலாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப மெலோடியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இசையும் நல்லா இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லாயிருக்கு, லொக்கேஷன் நல்லாயிருக்கு, டேரக்டர் அழகாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே இன்றைக்கி இது மாதிரி படங்கள்லாம் இப்போ இல்லை, வேறு மாதிரி இருக்குது. இப்போ சார் பேசும்போது சொன்னார்ல, அது மாதிரி வேறு மாதிரி விட்டு போயின்னு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படங்கள்லாம் நல்லபடியாக வெளியே வரணும், வெற்றி பெறணும், அவருடைய முயற்சி வெற்றி பெறணும். இதில் பணியாற்றுங்க அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் என்று கூறி இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த பாட்டோட தலைப்பு ஒரு வெற்றியான தலைப்புங்க. குயில் பாட்டு. அப்படி குயில்ங்கிற பாடல் நிறைய கேட்டிருக்கிறோம். எல்லா பாடல்களும் குயில் பாட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. அது மாதிரி இந்த குயில் பாட்டு இந்த படத்தோட தலைப்பு போல் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுக்கு மறுபடியும் ஐயாவை பார்க்கும்பொழுது இந்த நாஞ்சில் சம்பத் ஐயா இலக்கிய காலத்து கூட்டத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி ஆரம்பித்தாங்க பேச்சு. ஒரு ரோல் மாடல் நினைக்கிறேன். எனக்கும் அவரோட இலக்கிய பேச்சு ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லி இங்கே இந்த விழாக்கு என்ன அழைத்த முதல்ல அண்ணன் தான் நேற்றுக்கு என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தார். நந்தகுமார்னு வந்து கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே என்னோட 6 அண்ணன் கிட்டத்தட்ட 20 வருஷமாக தெரியும் அண்ணனை. என்னோடய வளர்ச்சியை ஆரம்பிச்சிருந்து பார்த்துட்ருக்காரு. அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும்னு சொன்னார். மேலும் அண்ணன் சொன்னாப்புல இந்த பாட்டு 2வது பாட்டு ரொம்ப எனக்கு என்னோடய ஃபேவரட் செகண்ட் சாங். நான் 4 பாட்டில் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து செகண்ட் சாங்கு. ரொம்ப லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நான் அதிகமாக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப ஹெவி நல்லா இருந்தது. சவுக்காரம் ப்ளீஸ். அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சித்தாராக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், தபலா வந்து ரொம்ப அற்புதமாக செக்ஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே டோட்டலாக டாப்பர் சாங்ஸ். அதனால் பழைய சொல்ல 80ஸ்க்கு போன ஒரு ஃபீல் ரொம்ப கிடச்சிது எனக்கு. மேலும் அண்ணன் சொன்னாப்புல இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னார். அவரோட நல்ல மனசு. என்னை பொறுத்த வரைக்கும்
நான் இன்னைக்கு ஒரு 10-15 படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது காரணம் என்னன்னா என்னோட குடும்பத்தினார் தான். ஏன்னா யார் ஒருத்தங்க வந்து குடும்பத்தை சேர்ந்த என்னோட சகோதரி தான் எனக்கு மெயினாக எனக்கு இவ்வளோ தூரம் நான் ஒரு மியூசிக் டைரக்டராக வெளியே வந்த காரணம் அவங்க தான். அவங்களுக்கு எப்போதுமே எல்லா மேடையிலும் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். எனக்காக ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து இது வரைக்கும் 4 படம் எடுத்துட்டாங்க. கடைசி தோட்டா, லோக்கல் சரக்கு, இப்போ ரூபம் சொல்லிட்டு கோவை சரலா மேடம் தான் லீட் பண்ணுறாங்க. அதான் இதெல்லாம் இந்த படம் எடுக்கிறதே எனக்காக தான் எடுக்கிறாங்க. அப்போது இந்த படமும் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. ஒரு குடும்பத்தினர் ஒரு பெண்களை முன்னிலைத்தி எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் தான் என்னை பொறுத்தது. நான் என்னை சக்ஸஸ் ஆக்காரு முழுக்க என்னோட குடும்பத்தினர் தான். அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் சார். நீங்கள் ஏன்னா உங்களோட அத்தனை ஃபேமிலி சப்போர்ட்டுங்க, அவங்களோட அத்தனை பிளெஸிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட முதல் படம் என்னோட சிஸ்டர் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து வெளியில் வந்த படம் அப்புறம் தான் எனக்கு சான்ஸ் நிறைய கிடச்சிது. என்னதான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து சங்கர் கணேஷ் சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். 99லேருந்து நான் சின்ன பையன் 14 இயர்ஸ் ஓடுனா. அப்போ அவர்கிட்ட கங்கை அம்மன் சார்கிட்ட எல்லாருக்கிட்ட வாசிக்கும் போது பட் சான்ஸ் எப்போ கிடச்சதுன்னா என்னோட அங்கீகாரம் வெளியில் தெரியும் போது தான் எல்லாமே வந்தது. அதனால் உங்கள் குடும்பத்தினார் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி, உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் டாக்டராக இருக்கட்டும், அவங்க மாப்பிள்ளையாக இருக்கட்டும், எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால் என்னதான் மெயின் எங்கள் பிஆர் இருக்க விஜயமுரளி சார் வந்து அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அது ஒரு நேம் இருக்குது. நீங்கள் விஜயமுரளி சார் சொன்னீங்கன்னா அவர் என்ன பார்த்துட்ருக்காரு சைடில் தெரியும் இல்லை, நீங்கள் ரியலாகவே கேட்டுப்பாங்களாம். விஜயமுரளி சார்னு தொட்டதெல்லாம் பொண்ணு. அவர் பார்க்காத ப்ரொடியூசர் கிடையாது, டைரக்டர் கிடையாது. ப்ரொடியூசர், இயக்குனர், எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சவர். அமைதியாக இருக்கார், அமைதியாக இருக்கார். அதனால தான் இன்னைக்கு நான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவரெல்லாம் இருக்காது. அதே மாதிரி அவரோட மாப்பிள்ளை வந்து திரு சத்யா அவர்கள், என்னோட ப்ரொடக்ஷன் பேனர்ஸ்லாம் அவர் தான் பிஆர்ஓ. சத்யா, கிளாமர் சத்யா, அவர் தான் எங்களோட ஆசான பிஆர்ஓ. அவரை அறிமுகப்படுத்தி வச்சது இவர் தான். அதனால் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார், சத்யாவை கூப்பிட்டுக்கோ, அவர் நல்லா பார்த்து பாருனாரு. இன்னி வரைக்கும் என்னோட குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் தான் இருக்கார். என்னோட வெற்றிக்கு அதிகமான காரணம் நிறையா என்னை பற்றி விளம்பரப்படுத்தி என்னோட மியூசிக்கை பற்றி வெளில கொண்டு வந்த அத்தனை காரணம் அவர் தான். அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி, செகண்ட் சாங்கு, அதே மாதிரி வேரியேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பாடும் குயிலை வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டி, அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. சின்ன படத்துக்கெல்லாம் கொஞ்சமாக தான் வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் மீடியா இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணது. இந்த சின்ன படம் என்ன படம்? ஆமாம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது சென்சார் போர்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அது முடிவு பண்ணி அது பண்ணிட்டாங்க. அது ஓகே, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸாக இருக்கும். ஏன்னா வந்து சும்மானா யாரும் பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு கருத்துக்களாக இருக்கலாம், சென்சார் போர்டு பிடிக்காமல் இருக்கலாம், அது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு இல்லை, எந்த காரணமும் கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே, இந்த படத்தை ஊக்கப்படுத்துவோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஜய் சார் படத்தை விட்டுருவோம். இந்த படம், இந்த மாதிரி படங்களை ஆரோக்கியமாக என்கரேஜ் பண்ணுங்க. நீங்கள் உங்களை மாதிரி மீடியா நண்பர்களை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம ஜனநாயகனே பேசிகிட்டு இருக்கோம். ஜனநாயகன் வந்து அவர் சாதிச்சிட்டாரு, இப்போ அரசியல் கட்சிக்கு போயாச்சு. இப்போ நாங்களாம் எப்போ வளருது? ஆமாம், அது தயாரிப்பாளர் சங்கம் முடிவு எடுப்பதான் அண்ணன் இருக்காரு. இந்த மாதிரி சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை, எனக்கு இந்த சங்கம் இப்போ தயாரிப்பாளர் சங்கம், ராமநாச சங்கம், இப்போ விஜயமுரளி சார்லாம் ரொம்ப மூத்தவர் இருக்காரு. அவங்களாம் சேர்ந்து இதை ஸ்டாப் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கையோட தான். இப்போ நானும் தயாரிக்கிறேன் படத்தை, எனக்கும் அந்த வழி இருக்கும். இப்போ நம்ம இந்த படத்தை வாழ்த்தி இந்த பாடும் குயிலை வெற்றி அடைஞ்சு, இப்போ நீங்கள் சொன்னீங்களே வேர்டு, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்ற. நீங்கள் வெளில போகும்போது இந்த படத்தை பற்றி கேள்வி கேளுங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா விஜய் சார் பற்றி, விஜய் சார் நம்ம அவரை பற்றி கம்பேர் பண்ண முடியல, அவங்க சாதிச்சாச்சு. ஆனால் ஜனநாயகனை பற்றி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பாடும் குயிலே, அப்புறம் மற்ற சின்ன சின்ன படம் பண்ணுங்க, பேசுங்க. அது ஓகே சார், நான் அதான் பேசுகிறேனே. அது தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் நல்ல முடிவு எடுக்க போகிறாங்க. விரைவில் முடிவு தான் மார்ச்லேருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. பக்கத்துலேயே இருக்கார் எங்கள் தலைவர், பண்ணுவார் அவர் கண்டிப்பாக அந்த விஷயம். அதனால் சின்ன படங்களை உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள், இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் எவ்வளோ தூரம் சின்ன படம் சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியும் மோகன் சார். அது மாதிரி இந்த படத்தை பற்றி நல்ல ஒரு விஷயங்களில் உங்களோட யூடியூப் சேனலில் போட்டு இந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீ பண்ணிங்கன்னா
உள்ளே வந்தால் தானே தெரியும் நல்ல படமா கெட்ட படமானு. நம்ம வெளில போஸ்டரில் பார்த்துட்டே போகக்கூடாதுல்ல. அதெல்லாம் பாருங்கள், இந்த பாடும் குயிலே நீங்கள் பாட்டு நல்லா இருக்கு நான் பார்த்த படம்னு தெரியுது. அப்போ இந்த பாடும் குயிலுக்கு வந்து பாட்டுக்கு வர வைங்க, நீங்கள் போடுங்க, கேப்ஷன் போடுங்க, சாங்ஸ் நல்லா இருக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி கீழே போட்டிங்கன்னா எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளருக்கும் வளர்ந்து வரும் தயாரிப்பாளருக்கும் வளர்ந்து வரும் இசையமைப்பாளருக்கும், என்னையும் நானும் வளர்ந்து வரேன் தான், வளர்ந்து வர இசையமைப்பாளருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாட்டை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கேப்ஷன் எதுவுமே போட மாட்டேன்றீங்க. நான் அது ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன் எங்கள் மீடியா சேனல்ஸ்க்கு. ஐயா உங்களை பாட்டை வீடியோ எடுக்க சொல்லுங்க ஐயா, கேப்ஷன் கீழே போட. இந்த நீங்கள் நாங்களாம் பேசுகிறத போடுவீங்கல்ல, அது கீழே கேப்ஷன் சாங் நல்லா இருக்குன்னு போடுங்க. என்ன ஆகிட போகுது, ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த சாங் வந்து சூப்பராக இருக்குன்னு போட்டுப்பாங்களா, கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஒரு சாங் நல்லா இருக்கு போடுப்பா போய் பார்க்கலான்னு. நீங்கள் தான் உதவி பண்ணும், மீடியா ஒருத்தரால தான் முடியும் ஆடியன்ஸ் கிட்ட கம்மி பண்ணுறது. இப்போ ஜனநாயகம் பற்றி கேள்வி கேட்டிங்களே, நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச்சில் போயிட்டு நான் ஒரு படத்துக்கு போனேன், அங்கே பாட்டு பாடும் புள்ளிய பாட்டு நல்லா இருந்தது, அது மாதிரி உங்களால் பேச முடியுமா? பேச மாட்டோம். ஏன்னா அங்கே ஸ்டார், இங்கே ஸ்டார் இல்லை ஒருத்தன், எல்லாமே ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். ஓகேங்களா, எல்லாருமே ஸ்டார். சரி, கண்டிப்பாக அது வந்து வந்தாகணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க முடியாத காரணம்ன்றாங்க. ஆனால் விரைவில் எல்லா விஷயமும் சரியாடும் மிஸ்டர் மோகன் சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவங்க எதுவும் தவிர்க்க முடியாத காரணம்ன்றாங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவர் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கரெக்டாக எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு பண்ணுவார்ன்ற நம்பிக்கையோடு சொல்லி உங்களோட ஆதரவோட வெற்றி, இந்த பாடும் கோயிலை பாட்டு வெற்றியடைய இறைவனை வேண்டி தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.